ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே இந்த 2025 வருஷத்திலே வந்திருக்கிற எங்களோடு கூட நீ பேசி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, ஆமென். ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல ஆண்டவர், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ ஆமென் ஆண்டவரே, ஆமென், எங்களுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த காரியங்கள் மத்தியிலே நாங்கள் ஆமென் விடுதலையோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு தேவையான வார்த்தை எங்களுக்கு பேசும் ஆண்டவரே. நீ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீ பேசி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை பைபிள் வைத்தவர் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 121 சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 121 சங்கீதம் 2வது வசனம், பக்கம் 751 எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது 121 அதிகாரம் 2வது வசனத்தை யாரா எடுத்து வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எல்லா இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுவோம். எல்லாரும் இருதயத்துல கை வச்சு நான் சொல்றேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருவார். யார் தருவார்? இந்த வருஷம் முழுவதும் வருடத்திலே ஒரு வருஷத்துக்கு 365 நாள் சொல்லியிருக்கு. எத்தனை நாள்? 365 நாளும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? ஒத்தாசை தருவார். ஒத்தாசை என்னது? உதவி. அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷனுக்கு மிக 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 ரொம்ப தேவையான ஒண்ணுன்னா உதவி, ஒத்தாசை. ஒத்தாசை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவருடைய ஒத்தாசை இல்லாம நம்ம ஒருத்தர் மீது வாழ முடியாது. ஒருவருடைய ஒத்தாசை இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாது. அப்போ ஒத்தாசை, ஒரு மனிதரை நாம் ஒத்தாசையை நிறுத்தினால் அது ஒரு குறுகிய கால வரைக்கும் தான். ஆனா ஆண்டவருடைய ஒத்தாசையை நாம் அணுகும் பொழுது, ஆண்டவருடைய ஒத்தாசையை நாம் விரும்பும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையா இருந்தால் அது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய ஒத்தாசையை நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு தருவார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு உதவி செய்ய அவங்க இல்லையே, இவங்க இல்லையே, அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா, இல்ல என் பிள்ளைங்க உதவி செய்யுமா, இல்ல என்னுடைய பெற்றோர்கள் உதவி செய்வாங்களா, இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உதவி செய்வாங்களா, இல்ல நம்முடைய சொந்த பந்தம் கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் நமக்கு உதவி செய்வதா? இல்ல, ஆண்டவரே நமக்கு ஒத்தாசை செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்லுறாங்க வசனத்துக்கு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினார். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, அவங்க உண்டாக்குனாங்க, இவங்க இல்ல. உண்மையிலே இந்த வானமும் பூமி உண்டாக்கினா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவரை அன்றி வானமோ பூமியோ உண்டாக்கப்படவில்லை. இதான் உண்மை. அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நமக்கு என்ன செய்வாரா? உதவி செய்வார். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதனால
நாம் எதை குறித்தும் இனி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அவர் உதவி செய்வார், நமக்கு அவர் ஒத்தாசை தருவார். நமக்கு எந்த நேரம்லாம் நமக்கு ஒத்தாசை வேணுமோ அந்த நேரம் நமக்கு ஒத்தாசை அவர் வருவார். அவர் ஒருவரா டைரக்டாலாம் வரமாட்டார், யாரையாவது அனுப்புவார். யாரையாவது ஒருத்தரை நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார். அது யாரா இருக்கு, அதாவது நமக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், தெரியாதவர்களா இருக்கலாம், இப்படி யாரா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு அப்படி ஒத்தாசையை உண்டாகும். இந்த நாளிலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும், நாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. 2024 நிறைய காரியங்கள்ல நமக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம நிறைய காரியங்கள் தரப்பட்டிருக்காங்க. நான் இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்முடைய எல்லா காரியத்திலும் நாம் என்ன செய்ய போறோம், வெற்றி பெற போகிறோம். அல்லேலூயா. தாவீது அழகா சொல்லுகிறார், அதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. சுருக்கமாய் நான் சொல்லி முடிச்சு சுருக்கமாய் தாவீதை பத்தி சொல்லிட்டு வசனத்தின் தாவீது நிறைய நான் சொல்லியாச்சு, இதான் புரியுறதுக்காக சொல்றேன். இந்த தாவீது ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சின்ன குடும்பம் கிடையாது. அவனுடைய குடும்பம் பெருசு, அவனுடைய குடும்பம் பெருசு. அவன் கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், கூட பிறந்த சகோதரர்களா இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவன் தான் இந்த தாவீது. ஆனா பெரிய குடும்பம், இன்னொரு பக்கம் வசதியான குடும்பம். பெரிய குடும்பம், இன்னொரு பக்கம் வசதியான குடும்பம். பெரிய குடும்பமா இருக்கிறான், வசதியான குடும்பத்தில் இருக்கிறான். ஆனாலும் இந்த தாவீதுக்கு அங்க ஒத்தாசை யாருமே இல்லை. குடும்பம் தான் பெருசு, குடும்பம் தான் வசதி. ஆனா இவனுக்கு ஒத்தாசை பண்ண யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா குடும்பம் ரொம்ப பெருசு, குடும்பம் நல்லா வசதியா இருக்கு. ஆனா இவனுக்கு ஒத்தாசை பண்ண யாருமே இன்னைக்கு நிறைய பேருடைய அனுபவம் தான் இருக்கு. குடும்பம் பெருசு நம்ம நினைக்கிறோம், குடும்பம் பெருசா இருக்கு, வசதியா தான் இருக்காங்க, ஆனா ஒத்தாசை பண்ண யாருமே இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு தவிக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு பெரியவர்கள், இன்னும் வயதானவர்கள் நிறைய பேர் வசதி இருக்கு, அதாவது வசதி இருக்கு, குடும்பம் பெருசா இருக்கு, ஆனா அவர்களை கவனிப்பதற்கு யாருமே இல்லை. முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருக்காங்க. ஆனா வசதி, குடும்பத்துல வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. முதியோர் இல்லத்துல மாசம் 10,000 ரூபாய் 20,000 கொடுக்குறேன். என்ன செய்ய, என்னுடைய அப்பா அம்மா எங்க இருக்கட்டும், முதியோர் இல்லத்துல இருக்கட்டும். அதுக்கு எவ்வளவு நாள் செலவு பண்றேன், 10,000 இல்ல 20,000 நாள் நான் நிச்சயம் கொடுக்குறேன். ஆனா எங்க அப்பா அம்மா நீங்க பாத்துக்கோங்க, நான் பார்க்க முடியாது. ஒத்தாசை பண்ணதுக்கு அந்த அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, வசதியும் தான் பேரு, ஆனா ஒத்தாசை பண்ணதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க இருக்கிறார்கள். இல்லாதவர்களும் வசதி இல்லாதவர்களும் ஒத்தாசை பண்ணதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தவிக்கிறாங்க. வசதியா இருக்கிறவர்களும் தனக்கு ஒத்தாசை பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி தவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதேனாலதான் தாவீதுக்கு வசதி இருக்கு, பெரிய குடும்பம், கூட பிறந்த சகோதரர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒத்தாசை பண்ணதுக்கு யாருமே இல்லை. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, அவனை பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட அவனுக்கு ஒத்தாசை பண்ணல. அவனுக்கு ஒத்தாசையா இல்ல. இன்னும் சொல்ல போனா அவனுடைய தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லுக்கு அந்த பெற்றவங்க கூட முன் வரல, பெற்றவங்க கூட முன் வரவில்லை. கூட பிறந்த சகோதரர்கள், எனக்கு ஒரு சகோதரன் தாவீது ஒருவன் இருக்கிறான் என்று கூட பிறந்த சகோதரர்கள் கூட அவனை என்ன சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில தான் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தார். யாருமே ஒத்தாசை இல்ல, கூட பிறந்த சகோதரத்தில் ஒத்தாசை இல்ல, பெற்றவங்க இடத்திலிருந்து ஒத்தாசை இல்ல, எந்த ஒத்தாசையும் இல்லாத அந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். எப்படி? ஆடு மேய்க்கிறவனாய் வனாந்தரத்தில் இருக்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு யார் ஒத்தாசை இருக்குதோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய பெற்றவங்க ஒத்தாசை இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லை, என்னுடைய சகோதரனுடைய ஒத்தாசை இருக்கோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஒத்தாசை இருக்கு, அதுதான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஒத்தாசை. அல்லேலூயா. அதனால அவன் ஆண்டவரை நம்பினான். ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் எனக்கு ஒத்தாசை
இருக்கிறான்னு சொல்லி அப்படி விசுவாசித்து அப்படி வாழ்ந்து அந்த வனாந்தரத்தில் ஆடு வைத்தவன் அரசனாய் மாறி. அதனால இப்போ நம்ம நிலைமை ஒருவேளை வசதி இல்லாம இருக்கலாம், வசதி இருந்தும் ஒத்தாசை பண்ண யாரும் இல்லாம இருக்கலாம், இல்ல கூட பிறந்தவங்க இருந்தும் ஒத்தாசை பண்ண யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை பண்ணு இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்ந்து வந்தால் அந்த தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால விசுவாசமாய் நம்பிக்கையாய் தேவன் எனக்கு ஒத்தாசை செய்வார். அல்லேலூயா. ஒரு இக்கட்டான நிலைமை வருதா, அது என்ன நிலைமையா கூட இருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்போ வரலாம் நமக்கு தெரியாது. ஒரு சூழ்நிலை எப்ப எந்த நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எதையுமே சொல்லிட்டு வராது, எதையுமே சொல்லிட்டு வருமா? ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வராது. எதிர்பாராமதான் பிரச்சனைகள் வரும், எதிர்பாராதான் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எதிர்பாராமதான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை இருக்கணும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அதனால நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சாதகமாய் எந்த சூழ்நிலையும் அமையாமல் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒத்தாசை யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக உதவி செய்ய அவர் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த விசுவாசம் நமக்குள்ள நிச்சயமா தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் தான் நம்ம என்ன செய்யும்? உயர்த்தி கொண்டு போகும். ஆடு வைக்கிறவன் அரசனாய் மாறினார். அதுக்கு காரணம் என்னது? ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார். அதனால வருத்தப்படாதீங்க. கூட பிறந்தவங்க இருந்தும் எனக்கு ஒத்தாசை பண்ணலையே, வேண்டாம், அவங்க பண்ணுனா என்ன பண்ணட்டான்னு பரவாயில்ல. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு இருக்கிற, அதாவது ஒரு வேலை பண்றவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க, இல்லாதப்போ பண்ண முடியாது. அதனால இருக்கும் பொழுது பண்ணுவாரு, இல்லாத போது பண்ண மாட்டாரு. ஆனா எப்பொழுது பண்ணுகிறவர் இயேசு ஒருவரே. அதனால நமக்கு ஒத்தாசை செய்யும்படி ஆண்டவர் இருக்கிறதுனால நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் சரி, நமக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அந்த நேரத்துல தேவனுடைய சமூகத்துல அந்த நேரத்துல உடைய இருதயத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு ஒத்தாசை செய்யும்படி இருக்கிறீரே, அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதனால நீங்க பயப்படையே வேண்டாம். எனக்கு அவங்க தேடி வந்துருவாங்க உடனே. நீங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்களுக்கு யாரு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா அவங்க உதவி செய்ய முதலாளா வந்து நிற்பாங்க. காரணம் என்ன? ஆண்டவர். அதனால நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நிச்சயம், நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கணும்? தேவன் பேர்ல இருக்கணும், வேற யாரு பேர்ல இருக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு, கடந்த வாரத்துல பணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பணம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா இன்றைக்கு மனிதன் அந்த பணத்துக்கு என்ன செய்ய முக்கியம் கொடுத்தான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், உதவுற அந்த பணத்து மேல இருந்துட்டு மனசனுக்கு ஒரு பெரிய வெறிய வந்துருச்சு. பணம் 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 பணம்னு அப்படித்தான் நீங்க மனுஷன் அலையணும். இல்லாதவ பணத்தை கேட்டா ஒரு குலத்துல இருக்கு, ஆனா இருக்கிறவன் கூட இன்னைக்கு பணத்தை குடு 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 குடுன்னு கேட்கிறான். இல்லாதவங்க கேட்டா அது ஒரு அர்த்தம் இருக்கு. பணம் இல்லாதவங்க பணத்தை கேட்டாங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா பணம் இருக்கிறவன் இன்னும் பணத்தை கொடு இன்னும் பணத்தை கொடுன்னு கேட்டா அது என்ன அர்த்தம் இருக்கு? இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதான் ஒரு பணம் 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 கூட நிச்சயமா வாய பழக்கணும். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. உதவுது ஆண்டவர் பணத்தை உதவுறதுக்கு தான் பணத்தை வச்சாரு. ஆனா இன்னைக்கு மனுஷன் தான் அந்த பணமே வாழ்க்கையா அவனுக்கு மாறிடுச்சு. பணம் தான் வாழ்க்கை. அப்படி இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி பணம் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷர்களுக்கு முடிவு என்னன்னா நரகம் தான். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது.
அதான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. எல்லா தீமைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தீமை வருதுன்னா அதற்கு வேறு என்னது? பண ஆசை. இன்னைக்கு பண ஆசையினாலதான் என்ன நடக்குது? திருட்டு நடக்குது. பண ஆசையில தான் நடக்குது. பண ஆசையில தான் நடக்குமா? இன்னைக்கு வேலை பார்க்கிற இடத்துல பொய்யாய் வேலை செய்யறாங்க, பொய் கணக்கெல்லாம் எழுதாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பண ஆசை. இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க, அது காரணம் என்ன? பண ஆசை. இந்த பண ஆசை மனுஷர்களை எங்க கொண்டு போய் விடுனா நரகத்துக்கு கொண்டு போய் தான் விடுமே தவிர சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடாது. இது மாத்திரம் இல்ல, பணத்தை அநியாயமாய் சம்பாதித்து அப்படி பணத்தை வச்சிருக்கவங்களவே பாருங்க, நிம்மதியா இருப்பாங்களா? கிடையாது. அவங்க நிம்மதியா இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. பணம் நிறைய இருக்கும், ஆனா சாப்பாடு கூட சரியா சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. நீங்க அப்படிதான் இன்னைக்கு பணத்தை நம்பி அப்படி பணத்து மேல ஆசை கொண்டு இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பணம் தான் வாழ்க்கை என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதையே பின்பற்றுகிற ஒரு கூட்டமா இன்னைக்கு மாறிடுச்சு. அது புறஜாதி மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க நீங்க அப்படித்தான் இருக்காங்க. இயேசுவை அறிந்தவர்களும் இந்த சத்திய வசனத்தை நல்லா தெரிந்தவங்க கூட அந்த பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்றாங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவைதாங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் உதவுக்கு தான் பணம் கொடுத்தாரு. ஏன் அந்த பணம் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி ஏன் மாறணும்? பணம் நமக்கு வாழ்க்கையாய் மாறக்கூடாது. அந்த பணத்தை தருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வாழ்க்கையா இருக்கணுமே தவிர பணம் நமக்கு வாழ்க்கையா இருக்க கூடாது. அதனால ஒத்தாசையை தருகிற இயேசுதான் நமக்கு என்னது? வாழ்க்கை. ஒத்தாசை செய்கிற பணம் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணம் 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 பணம். இன்னைக்கு ஊழியம் செய்யறது கூட பணம் 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 தான். பணத்தை கொண்டு போய் எங்கதான் வைக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒண்ணு, இது கடைசி காலம் சொல்றோம், நம்ம தான் சொல்றோம். பைபிளில் வாசிக்கிற எல்லாருமே, கிறிஸ்தவர்களா இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றது? இது கடைசி காலம். அது நொடி பொழுதுல இருக்கிறோம். என்ன பொழுது? ஆனா பணத்தை எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறது தெரியுமா? நொடி பொழுதுன்னு சொல்றோம். நொடி பொழுது என்ன அர்த்தம்? நாளைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா, அடுத்த நிமிஷம் இந்த உலகம் அழிஞ்சுட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பணத்தை சேர்த்துட்டு இருக்கோம். அதை சொல்றதுக்கும் இதுக்கும் செய்யறதுக்கும் ஒரு அர்த்தமே இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கடைசி நொடியில நம்ம இருக்கிறோம். கடைசி நொடி பொழுதுல விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார், அப்பொழுது வருவார், இதோ வந்துடுவார் என்று சொல்லி கடைசி நொடி பொழுது பேசுறோம். ஆனா ஒரு பக்கம் என்ன செய்யணும்? இடத்தை வாங்க, சொத்தை வாங்க, பெரிய அந்த சபையை கட்ட, இப்படியா சபைக்கு 10 கோடி இடத்தை வாங்கி 500 கோடிக்கு சபையை கட்ட, இப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா என்னது பேச்சுறது? நொடி பொழுதுல இருக்கிறோமா? நொடி பொழுதுல இருக்கிறவனுக்கு என்னத்துக்கு சொத்து வாங்கிட்டு என்ன பிரயோஜனம்? தேவைதான், தேவையில்லை. அளவுக்கு மீறி தேவை இருக்கு. அதனால பணம் ஆசை. பணம் ஆண்டவர் உதவுவதற்காக ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு நாம் பணம் தான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி மனுஷர்கள், அதுவும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் பணம் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையிலே வேதத்துக்கு வரமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு. அதனால பணத்தை நம்பி வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு தேவையான பணத்தை நமக்கு கர்த்தர் தருவார். நமக்கு என்ன தேவையோ நமக்கு தேவையான பணத்தை நமக்கு தருவார், தராம விட மாட்டார். நமக்கு எந்த அன்றென்று உள்ள அப்பத்தை எனக்கு தாரும். அன்றென்று உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிச்சயமாகவே தேவன் தருவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒத்தாசை நமக்கு தருகிற அந்த இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டுமே தவிர ஒத்தாசையா இருக்கிற பணத்துக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒத்தாசையாரு இயேசு. ஒத்தாசையா இருக்கிற
இயேசுவை நம்புங்க, இயேசுக்காக வாழுங்க. அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்வார். யாரு எந்த மனுஷர்கள் நமக்கு உதவி செய்தாலும் உதவி செய்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு மனிதனை கொண்டு நமக்கு நிச்சயமா உதவி செய்வார். உதவி செய்யாம நம்மள விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் நமக்கு ஒரு ஆளுங்களை வைப்பார். அங்கேயும் ஒரு ஆள் நமக்கு இருக்கும். நமக்கு உதவி செய்வதற்காகவே அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆள் இருக்கும். அதனால எந்த இடத்துக்கு போனாலும் நான் நம்பி போலாம். ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை பண்ணும்படி என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோட நிச்சயத்தோடு நான் போக வேண்டிய இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அந்த கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்பி எனக்கு ஒத்தாசை செய்கிற இயேசு இருக்கிறான்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த தாவீது எல்லாரையும் தள்ளப்பட்டான், எல்லாரையும் ஒதுக்கப்பட்டான். ஆனாலும் தேவன் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார் என்று சொன்னதும் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த நிச்சயம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் உயரத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆடு வைத்தவன் அரசனாய் மாறி. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலையும் அதாவது பணம் இருக்கோ இல்லையோ இரண்டாவது, அதே போல உதவி நல்ல வசதி உள்ளவர்கள் நம்ம கூட இருக்கலாம், இல்ல நம்முடைய குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கலாம். ஆனாலும் நமக்கு அவர்கள் மூலமாய் உதவி கிடைக்குதோ இல்லையோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையை தருவார். இதான் உண்மை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருவார். இந்த ஒத்தாசையை குறித்து நம்ம சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற இக்கட்டான நேரத்துல, நமக்கு வருகிற பிரச்சனை நேரத்துல நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தரும் வாக்கு பண்ணி விட்டார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளணும். என்ன செய்யலாம்? அந்த அந்த இக்கட்டு வர நேரத்துல, அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? வானத்துக்கு நேராக, அதான் சொல்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை. நமக்கு ஆண்டவர் கை கொடுத்திருக்கிறார். கை கொடுத்திருக்காரா இல்லையா? ரெண்டு கை நமக்கு நல்லா இருக்கு. இந்த ரெண்டு கையை வைத்திருக்கிற நாம் இந்த ரெண்டு கையில என்ன செய்யணும்னா படுவதான் என்னது? பரலோகம். படுவதான் என்னது? ரெண்டு கையை பரலோகத்து நேரம் நீட்டிருக்கும். எங்க நீட்டணும்? பரலோகத்து நேரம் நீட்டணும். சும்மா உட்கார்ந்துட்டு அப்படி ஜபம்னா ஒரு சில விதமா இருக்கு. சில ஜபங்கள் இப்படி இப்படிலாம் பண்ண சில சில முறைப்படிலாம் இருக்கு. அந்த முறைப்படிதான் நம்ம பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் ஜபம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த தாவீது அவருக்கு உதவி எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவர் கை எங்க போயிடும்? எங்க போயிடும்? வானத்துக்கு நேரம் போயிடும். ஆனா இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கை எங்க போகுது? இன்னொரு மனுஷத்தை போய் நிற்குது. நம்முடைய கை இப்படி போகுது. எப்படி போகுது? நமக்கு முன்னே இருக்கிறவர்களை பார்த்து நம்ம கை போகுது. ஆனா தாவீதுடைய கை எங்க போகுது? பரலோகத்துக்கு நேரா போகுது. அப்ப உங்களுக்கு ஒரு இக்கட்டு வருதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா? உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு, உங்களுக்கு உதவி யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா? அந்த நேரத்துல உங்க கை என்ன செய்யுங்க? வானத்துக்கு நேரம் நீட்டுங்க. இப்படி நீட்டாதீங்க. உங்களுக்கு முன்னாடி நீட்டாதீங்க, உங்களுக்கு மேலே நீட்டுங்க. அதுதான் பரலோகம். அல்லேலூயா. அப்ப எப்படி பிரச்சனை வரும்போது, விபத்துல வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்யணும்? கையை எங்க நீட்டணும்? மேல நீட்ட வேண்டுமே தவிர நமக்கு முன்பாக நீட்டக்கூடாது. அல்லேலூயா. இதைத்தான் தாவீது செய்தார். அவருக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் அவருடைய கை எங்க போயிடும்? பரலோகத்துக்கு நேரா போயிடும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், உண்மையிலே நடந்த சம்பவம். அவர் கல்யாணம் பண்ணாமே ஊழியம் செய்தார். கல்யாணம் பண்ணாமே ஊழியம் செய்தார். அவர் வயசு ஒரு 50 வயசு இருக்கும். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களே ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருந்தார். அவருக்கு ஒரு 30,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. எவ்வளவு? 30,000. அவர் ஊழியம் செய்யற இடம் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அவருக்கு காணிக்கை கொடுக்கிற அளவுக்கு எந்த விசுவாசியும் கிடையாது. வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாமே யாரு? ஏழை ஜனங்கள். அவங்ககிட்ட இருந்து காணிக்கை வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட காணிக்கை கிடையாது.
ஆனா வருகிற ஜனங்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள். எத்தனை பேரு? 200க்கும் மேற்பட்டவர்கள். 500 பேர் இருக்கும். அவ்வளவு பேர் அந்த சபைக்கு வராங்க. ஆனா அவருக்கு தேவையான அளவுக்கு அந்த பணத்தை கொடுக்கிற அளவுக்கு யாருக்குமே இங்க வசதி கிடையாது. இவர் இந்த மீட்டிங் வைத்திருக்கிறார். அவருக்கு அன்றைக்கு அந்த மீட்டிங் வைத்த அன்றைக்கு மட்டுமே அவருக்கு 30,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியல. உடனே அவருடைய பைக் எடுத்துட்டு என்ன செய்யணும், ஒரு தூரமா போவோம். அதாவது மீட்டிங் வந்து நைட்டு தான். அப்போ பகல் என்ன செய்யறோம்னா நம்ம தூரமா போவோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்து தூரமா யோசித்து கொண்டே வண்டியில போய் கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனா வண்டியை நிப்பாட்டிட்டு 2 கைகளையும் வானத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே எனக்கு 30,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அங்க அதாவது எத்தனையோ பேர் ரோட்ல போவாங்க வருவாங்க, இதெல்லாம் அவர் யோசிக்கல. அவர் ஓரமா வண்டியை நிப்பாட்டினாரு. நிப்பாட்டிட்டு 2 கைகளை விரித்து ஆண்டவருக்கு நேராக வானத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு 30,000 ரூபாய் தேவைப்படுது. அந்த 30,000 எனக்கு நினைச்சீங்க, எனக்கு தாங்க, எனக்கு ஒத்தாசை, அந்த 30,000க்கு தேவையான ஒத்தாசையை எனக்கு தாங்கன்னு சொல்லி 2 கைகளை உயர்த்தி அப்படி ஜெபித்துட்டு அனுப்பிச்சாரு. போகிற வழியில அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த ஜபத்தை பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்து போயிட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒருத்தர் கை போட்டார். கொஞ்சம் தூரம் போனோடனே அவர் கை ஒருத்தர் போடுறாரு. உடனே ஒரு நிப்பாட்டினார். யாருமே தெரியல. அப்ப நீங்க ஐயா, நான் உங்களை பார்த்துருக்கேன் ஐயா, நீங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து உங்களை நீங்க வந்து கன்வென்ஷன் மீட்டிங் வந்திருக்கீங்க, நீங்க பிரசங்கம் பண்ணது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அப்படியா? இவருக்கு யாருமே தெரியல. சரிப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக ஒரு போர்த்தனை பண்ணியிருந்தேன், அதனால ஒரு காணிக்கை கொடுக்கணும் ஒரு போர்த்தனை பண்ணியிருந்தேன் சொல்லி சரின்னு சொல்லி அந்த அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு அந்த ரூபாயை வாங்கிட்டு அவர் போயிட்டார். போன உடனே இவருக்கு தேவைப்படுறது பணம் 30,000. என்னடா பண்ணது எவ்வளவு தெரியல. அடுத்து பிரிச்சு பார்த்தா 40,000 இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ தேவனிடத்துல ஒத்தாசையை கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு எப்படி ஒத்தாசை அனுப்புறாரு பாருங்க. அதனால தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அதனால நமக்கு எந்த நேரத்துல நமக்கு இக்கட்டு வருதோ, எந்த நேரத்துல நமக்கு பிரச்சனை வருதோ, தேவனே எனக்கு நீங்க ஒத்தாசை செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேராக, அந்த வானத்துக்கு நேராக நீங்க ஏறெடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார். அல்லேலூயா. கரத்தை நீட்டாதீங்க, மேல நீட்டுங்க. நமக்கு முன்னாடி நீட்டாதீங்க, மேல உயர்த்து. மேல உயர்த்துறது தப்பு கிடையாது. அல்லேலூயா. மேல உயர்த்தும் பொழுது நம்முடைய இருதயம் சேர்ந்துதான் மேல போகும். 2 கையை உயர்த்தி பாருங்க, உங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்முடைய கைகளை என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு நேராக நீட்ட வேண்டும். அதனால மனுஷர்களுக்கு முன்பாக நம்முடைய கரங்களை நீட்டாதீங்க. நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் இருக்கிறார். அதனால நமக்கு எந்த நேரம்லாம் நமக்கு உதவி தேவைப்படுதோ அந்த நேரம் நிச்சயம் பரலோகத்துக்கு நேராக நம்முடைய 2 கைகளை நீட்டும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார், நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார். அல்லேலூயா. அதனால நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, என்ன தேவை, பண தேவையா இருந்தாலும் சரி, இல்ல சுகம் வேணுமா, என்ன தேவையா இருந்தாலும் சரி, அது எனக்கு தெரியாது. உங்களுடைய தேவைகள் என்னுடைய தேவை எனக்கு தெரியும், உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அப்பொழுது நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இருக்கிற இடத்துல, அதாவது நீங்க அங்க போகணும் இங்க போகலாம் கிடையாது, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையை அனுப்பு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படியே ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பிடுவார். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். தாவீதுக்கு நடந்துச்சு, நமக்கும் நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லி முடிச்சிருந்தேன். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் வந்து லோத்துவும் ஆபிரகாம் ஒண்ணா இருக்கிறாங்க. யாரு? லோத்துவும் ஆபிரகாமும் ஒண்ணா இருந்தாங்க.
ஏனென்றால் ஆண்டவர் நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டு என்ன புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். அப்படி வரும்பொழுது லோத்து சொன்னா நானும் உங்க கூட வரேன். அவன் யாருன்னா அவனுடைய தம்பி பையன், அண்ணன் பையனும் தம்பி பையனும் தான் முறைக்கு. அப்ப நானும் வரேன்னு சொல்லுவோம் வான்னு சொல்லி அழைக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்கிறாங்க. ஒன்னா போய் ஒரு இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆண்டவர் சொல்ற தேசத்துக்கு போய் நல்ல ஆசீர்வாதமாய் மாறி பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானா மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? சீமானா மாறிட்டாங்க. அது என்ன எழுது? பொண்ணு வெள்ளி. இன்னைக்கு பொண்ணு வாங்க முடியல நம்மளால. ஒரு கிராம் வாங்க நம்மளால கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு வேலை போயிடுச்சு. ஆனா இந்த ஆபிரகாமும் எப்படி இருக்கான்? பொன்னும் வெள்ளியுடைய சீமானம். அது எவ்வளவு பொண்ணு இருக்கும். அப்படிப்பட்ட சீமானாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறான். ஆபிரகாமோடு கூட லோத்தும் அப்படித்தான் இருக்கிறான். அப்போ அவர்களை குறித்து சொல்லுவது அவங்க இந்த பூமி அவருடைய ஆசீர்வாதம் அவசியமில்ல தாங்க கூடாத அளவுக்கு அந்த பூமியில் அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்படி ஆசீர்வாதமா இருக்கிற அந்த சமயத்துல இந்த லோத்து என்ன செஞ்சானா அவனுக்குள்ள என்ன செய்ய நம்ம என்ன செய்ய இவனை விட்டு போயிருவோம். யாரை விட்டு போயிருவோம்? ஆபிரகாம் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுத்து பிரிஞ்சு போயிடலாம். நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்தேன், டைம் ஆயிடுச்சு. இந்த ஆபிரகாம் விட்டு யாரு போயிட்டா? லோத்து போயிட்டான். இவனால ஆபிரகாம் கூட தான் இருந்தான். ஆபிரகாம் கூட இருந்தனால ஆபிரகாமுக்கு வந்து ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு? லோத்துக்கு வந்துச்சு. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பொண்ணு கிடைச்சதோ அதே போல பொண்ணு யாருக்கு கிடைச்சது? லோத்துக்கு. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க உங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமா மாறுவாங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க இருக்கிற பகுதியில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தால் உங்க பகுதியில உங்க கூட இருக்கிற அந்த மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. அதனால ஆபிரகாமோடு கூட இருந்த அந்த லோத்து அவனும் சீமானாய் காணப்பட்டு அவன் விட்டு போயிட்டான். போயிட்டு சோதாம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு நேராக அவன் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி குடியிருந்த அந்த நேரத்துல இந்த சோதாம் நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை வந்தது. நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு பிரச்சனை. அவன் ஒரு 5 ராஜாக்கள், மொத்தம் 9 ராஜாக்கள் கொண்ட 5 பேரும் 4 பேரும் பிரிந்து ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும் போது இந்த சோதாமுடைய அந்த ஜனங்களை எல்லாவற்றையும், சோதாமுடைய ஜனங்களையும் அந்த சோதாமுடைய அந்த பொருட்களையும் இந்த லோத்தையும் சேர்த்து செஞ்சாங்க. எங்க கொண்டு போயிட்டாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா ஆபிரகாமுக்கு வருது. ஐயா, உங்களுடைய சகோதரனா இருக்கிற லோத்துவை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். என்ன செஞ்சாங்க? லோத்துவை சிறைப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாம் இதை கேட்ட உடனே என்ன செஞ்சிருப்பான்? நம்மளை விட்டு இப்போ நம்ம தான் இருக்கிறோம், நம்மளை விட்டு நம்ம கூட நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்க. எனக்கு உன்னை பிடிக்கலப்பா, நான் இனி உன் கூட இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா நாம என்ன செய்வோம்? அவ்வளவுதான், போனா போ. அதுக்கப்புறம் அவனை பத்தி நம்ம நினைக்க கூட மாட்டோம். அல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அதை பண்ண அவனை பத்தி யோசிக்கவும் மாட்டோம். அவனை குறித்து எந்த நினைவும் நமக்கு வராது. அவன் எப்படி இருந்தா நமக்கு நம்மளை விட்டு போயிட்டான் அப்படித்தான் நம்ம நினைப்போம். மனுஷனுடைய சுபாவம் அப்படித்தான் இன்னைக்கு இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேருடைய சுபாவம் இன்னைக்கு அப்படித்தான். நம்மளை விட்டு ஒருத்தர் நம்ம கூடவே நல்லா பழகினவங்க நம்மளை விட்டு போகும் பொழுது நம்மளை விட்டு அவங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரிந்து போனா நம்ம என்ன செய்வோம்? போட்டோம், அவன் போய் பட்டு அப்படியா இப்படியே வரட்டும் அப்படித்தான் நம்ம எதிர்பார்ப்போம். இல்லையா? அப்படித்தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா அவன் போறது எப்படி போறான்? அவனுடைய விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு தான் போறான் லோத்து. யாருடைய விருப்பத்துக்கு? அவனுடைய சொந்த விருப்பம் நிறைவேறதுக்காக போறான். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன ஒரு கோபம் வருமா வராதா? கூட இருந்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு சீமானாய் மாறி இருக்கான். அப்ப கூடவே இருக்கலாமே, நல்லா தானே இருக்கான். நல்லா இல்லைன்னா வெளியில போறது தப்புன்னு சொல்லலாம். நல்லா இருக்கும் போது ஏன் வெளியில போகணும்?
அப்படின்னு சொல்லி அப்படி நாம என்ன இப்படிதான் நினைப்போம். போகிறவன் கெட்டு சீரழிஞ்சு எப்படின்னா நம்ம கிட்டதான் வரணும், நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், அப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான் என்றால், தன்னோடு கூட இந்த தனக்கு கூட இருந்தவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு லோத்து என்ன செய்யணும், அந்த சிறையில் என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனை மீட்கும்படி என்ன செய்தான், புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆபிரகாம் இன்னைக்கு நிறைய ஆபிரகாம் என்னுடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமை போல நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமை போலவே நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க நம்ம சொல்றோம். இந்த குணம் நம்மகிட்ட இருக்குமா? இது எவ்வளவு பெரிய குணம் தெரியுமா? நம்மகிட்ட நல்லா இருந்துட்டு ஒருத்தன், அதாவது நான் நான் போகிறேன் என் விருப்பத்தின்படி வாழ போறேன்னு சொல்லி போனா நம்ம என்ன செய்வோம், விட்டுருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனை அவங்ககிட்ட போய் நிற்போமா? நிக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் பிரச்சனை அவனே சரி பண்ணட்டும், அவன் இஷ்டத்துக்கு தானே போனா அவனே பார்த்துக்கட்டும் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா இந்த ஆபிரகாம் அப்படிலாம் சொல்லல. தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்ன உடனே, அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்ட அந்த குணம் என்ன, உடனே தன்னோடு கூட இருக்கிறவங்களை சேர்த்து கொண்டு உடனே போய் என்ன செய்தான், அந்த எதிரி நாட்டுல போய் அந்த லோத்து வச்சுதான் விடுவித்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. விடுவித்து கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, லோத்துவை மட்டும் கொண்டு வரல, அந்த சோதாம் ராஜாக்குள்ள இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு கொண்டு வரான். அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த சோதாம் ராஜா என்ன தெரியுமா சொன்னா, ஆபிரகாமே, நல்லா கவனிங்க, முடிக்கிறேன், ஆபிரகாமே நீ இந்த பொருள் இந்த ஜனங்களை மீட்டு கொண்ட, இந்த பொருட்களையும் மீட்டு கொண்ட, இந்த ஜனங்களை நான் வச்சுக்கிடுவேன், ஏன்னா அந்த ராஜாவுடைய ஜனங்க, இந்த ஜனங்களை நான் வச்சுக்கிடுவேன், இந்த பொருட்கள்லாம் இருக்கு தெரியுமா, இதை நீ எடுத்துக்கோ. என்னது? ஜனத்தை நான் வச்சுக்கிடுவேன், பொருட்களை நீ வச்சுக்கோ. இவன் என்னமோ ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி இவன் பேசுறான். அந்த ராஜா இவன் போய் சண்டை போட்டு இந்த ராஜாவையும் இந்த ராஜாவுடைய ஜனங்களையும் அந்த பொருட்களை மீட்டு கொண்டு வந்தா, இவன் சொல்றான் இந்த ஜனங்கள்லாம் ஏண்ட இருக்கட்டும், இந்த பொருட்களை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னான், என்ன சொன்னான் என்றால், எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம், பக்கம் 15. ஆபிரகாம் அதற்கு சொல்ற வார்த்தையை பாருங்க, பொருளை ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருட்களை நீ வச்சுக்கோ. இவன் பொண்ணும் வெள்ளையும் உடைய சீமா, இவன்கிட்ட போய் என்ன வார்த்தை வருது, அதுக்கு என்ன சொன்னா பாருங்க, வாசிமா. இல்லம்மா, 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிமா. அதற்கு ஆபிரகாம் சோதாம் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே என்று நீர் சொல்லாதபடிக்கு, ஒரு சரட்டை தெரியுமா, கொட்டாங்குச்சி சொல்லுவீங்களே, அந்த கொட்டாங்குச்சி, பாதரட்சையின் செருப்பு வார் எடுத்து கொள்ளே. எனக்கு என்ன வேண்டாம், உன் கொட்டாங்குச்சி கூட எனக்கு வேண்டாம், உன் செருப்புல இருக்கிற வார் கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா நீ அதை கொடுத்தவது ஆபிரகாம் என்னாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான் அப்ப நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, உன் செருப்பு வேண்டாம், உன் செருப்பு வாது வேண்டாம், உன் கொட்டாங்குச்சி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அடுத்த வாசனம் வாசிமா. அடுத்த வாசனம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய என் கைகளை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் பத்தி நம்ம பேசுறோம், அவர் விசுவாச தகப்பன், அவரை போல நம்ம வாழ நினைக்கிறோம். அதை பாருங்க, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படல, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படல. இதான் ஆபிரகாமுடைய குணம். ஆபிரகாம் கூட என்னது, லோத்து தன்னை விட்டு போனாலும் தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றதான் லோத்து போனா. அப்படி போனாலும் லோத்துவை ஆதரிக்கும்படி, லோத்துக்கு என்ன எதுவும் நடக்க கூடாதுன்னு சொல்லி லோத்துவை காப்பாற்றினான். சகோதரனை நேசிக்கிறவன் யாரு?
ஆபிரகாம். அது மாத்திரம் இல்ல, அடுத்தவன் பொருள் மேல ஆசையே பட மாட்டான். இந்த குணம் தான் ஆபிரகாம். அப்படி சொல்லிதான் கைகளை உயர்த்துறான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒத்தாசை வேணுமா, தேவனிடத்திலிருந்து உதவி வேணுமா, அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. என்ன படக்கூடாது? உங்களுக்கு உதவி வேணுமா, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வேணுமா, தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பணுமா, உங்களுக்கு எந்த நேரமா இக்கட்டு வருது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எந்த நேரத்துல, எந்த நாள்ல, எத்தனை மணிக்கு என்ன இக்கட்டு வரும், என்ன பிரச்சனை வரும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிந்த தேவன் அதற்கு ஒத்தாசையா கூட ஒண்ணு வச்சிருப்பாரு. ஆனா நாம அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படும் போது ஒத்தாசையை எடுத்துருவாரு. ஒத்தாசைய எடுத்துருவாரு. அவ்வளவுதான். ஒத்தாசையை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. ஆண்டவருடைய உதவி நமக்கு வேணுமா, ஆண்டவருடைய ஒத்தாசை வேணுமா, அடுத்தவன் பொருள் நமக்கு வேண்டாம். அந்த தீர்மானம் நமக்கு மிக அவசியம். அடுத்தவன் பொருள் ஒருவேளை இடமா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அடுத்தவன் பொருள் மேல நம்ம ஆசை அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. இன்னும் இன்னும் ஒரு படி மேல சொன்னா, அடுத்தவனுடைய மனைவியை இச்சிக்கவே கூடாது. இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுதுல பாவம். இந்த பாவம் இன்னைக்கு அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய கணவன், இப்படி அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய கணவனையும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பிசாசனம் தந்திரமாய் இன்றைக்கு அப்படித்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அடுத்த பொருள் ஆசைப்பட்டு தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு ஆமென் உதவி செய்வார், தேவன் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் நினைச்சா ஒரு காலமும் நடக்காது. அடுத்த பொருளுக்கு ஆசை, சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் ஆசைப்படாதீங்க. பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன ஒரு டம்ளர் வாங்கினா கொண்டு போய் கொடுத்துருங்க. அதை நம்மள வச்சுக்க கூடாது. அது நமக்கு தேவையில்லை. அதனால நம்முடைய ஒத்தாசை கெட்டு போகும். ஒரு சின்ன தண்ணி குடிக்கிற கிளாஸ் தான், அது பார்க்க சின்னதுதான். ஒரு 10 ரூபா இருக்கும் வச்சுக்கோங்க, 10 ரூபா பொருள் தான். அந்த 10 ரூபா பொருள் அடுத்த பொருள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தேவனுடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. அல்ல அடுத்த பொருள் சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி நமக்கு வேண்டாம். அப்படி வேண்டாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி ஒருவேளை இது வரைக்கும் அடுத்த பொருளுக்கு பொருள் நம்ம கிட்ட இருக்கா, அது கொடுத்துருங்க. கொண்டு போய் கொடு, அப்பா நான் தெரியாம வச்சிருந்தேன், எனக்கு தெரியல, நான் மறந்து போய் வச்சுட்டேன், ஏதோ ஒரு காரணம் சொல்லி திரும்ப கொடுத்துருங்க. அடுத்தவனுடைய இடத்துக்கு இடத்தை நம்ம கேட்கறது, ஏன் இடம் சொல்லி கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அடுத்தவனுடைய இடத்தையோ, அடுத்தவனுடைய பணத்தையோ, அடுத்தவனுடைய பொருளையோ நம்ம வீட்டுல இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் ஒத்தாசையும் சேர்த்துதான் வைப்பார், சேர்த்துதான் வச்சிருப்பார். அதாவது புரியுதுக்காக சொல்றேன். பேதுருவும் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல பேதுரு இயேசுவோட கூட தான் இருக்கிறான். அப்போ வரி ஆபீசர் வரி கேட்க வராங்க. வரி ஆபீசர் வரி கேட்க, வீட்டு வரி இதெல்லாம் கேட்க வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால நேரா கடலுக்கு போ, தூண்டி போடு, ஒரு மீன் அகப்படும், அது வாயை தர, அதுல 2 பணம் இருக்கும். தெரியலன்னா அவர் வச்சிருப்பாரா? அவருக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு ஒத்தாசையை செய்யும்படி என்ன செய்தாரு? ஒத்தாசையை வைத்தார். அந்த ஒத்தாசையை இவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நாம தேவனுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? அடுத்தவன் பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தவன் பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அது எதுவா இருந்தாலும் சரி, சின்ன பொருளா இருந்தாலும் பெரிய பொருளா இருந்தாலும் சரி, அடுத்தவன் பொருள் நமக்கு வேண்டாம். அது 5 ரூபா பொருளா இருந்தாலும் சரி, 1 ரூபா பொருளா இருந்தாலும் அடுத்தவன் பொருள் நமக்கு வேண்டாம். சின்ன பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க வீட்டுல ஸ்கூல்ல இருந்து ஏதோ ஒண்ணு அடுத்தவங்களுடைய பென்சிலோ பேனாவோ ஏதோ பண்ணா, இது நமக்கு வேண்டாம், கொண்டு போய் கொடுத்துரு, கொண்டு போய் கொடுத்துரு. தெரியாம நடந்திருக்கு, தெரிஞ்சு நடக்கணும்னு சொல்லல, தெரியாம
பையன் கொண்டு வந்திருக்கலாம், தெரியாம கொண்டு வந்து ஒரு ரப்பரா கூட இருக்கலாம், அழிக்கிற ரப்பரா கூட இருக்கலாம், தெரியாம கொண்டு வந்திருக்கலாம். அதை என்ன செய்யுங்க, திரும்ப கொடுத்து விட்டுருங்க. வேண்டாப்பா, நமக்கு வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பிள்ளைங்களை வளர்த்து பாருங்க. தேவன் உங்களுக்கு அந்தந்த நேரத்துல, எந்தெந்த நேரத்துல இக்கட்டு வருதோ, எந்தெந்த நேரத்துல பிரச்சனை வருதோ, அந்த நேரத்துல உதவி செய்ய கர்த்தர் வந்து நிற்பார். யாரையாவது அனுப்புவார். அடுத்த பொருளுக்கு நாம் ஆசை அடக்கூடாது. இந்த ஆபிரகாமுக்குள்ள அந்த ஆசை இல்லை. அந்த ஆசை இல்லாம தான் கையை உயர்த்துறான். அடுத்த பொருள்ல ஆசைப்படாம கையை உயர்த்தினான். இந்த ஆபிரகாமுக்கு என்னமா சொல்லுது, அவன் வயது முதிர் வயது ஆன போதும் சகல விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு ஆசீர்வாதம் கூட குறையில. வயசான பிறகு, இன்னைக்கு வயசான பிறகு நம்ம கஷ்டப்படுறோம். உண்மையா இல்லையா? வயதான பிறகுதான் இன்னைக்கு அநேக பேர் கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம, தங்குவதற்கு இடம் இல்லாம வயதான காலத்துல இன்னைக்கு அநேக பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் யோசித்து பாருங்க. இந்த ஆபிரகாமும் வயதான காலப்பொழுதிலும் அவருக்கு ஒரு குறையில, ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறையில. காரணம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படல. அதனால நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தெல்லாம் போட்டும், நடந்தெல்லாம் முடிஞ்சு போட்டும். ஆனா இனி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் அடுத்தவங்க பொருள் எனக்கு வேண்டவே வேண்டாம். வேண்டாம். ஒருவேளை நீங்க வைத்திருந்தா அதை கொடுத்துருங்க, வேண்டாம். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். அதான் ஒத்தாசை வரும். இல்ல ஒத்தாசை வராது. ஆண்டவர் ஒத்தாசையும் உங்களுக்கு கிட்டதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, பிரச்சனை தீர்வதற்கு தேவையான ஒத்தாசையும் கூடவே தான் கொண்டு வருவார். நீங்க உங்களுடைய அந்த ஆசை, அந்த பொருள் ஆசை, அடுத்தவன் பொருள் மேல நம்ம பொருள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒத்தாசை நமக்கு வேலை செய்யும். அடுத்தவன் பொருள் நமக்கு வேண்டாம். அதனால கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். இது கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். இன்றைய காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு செய்வார். இதை நான் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே, அடுத்தவனுடைய பொருளுக்கு, அது சின்ன பொருளாக பெரிய பொருளாக நான் ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் பொருள் எனக்குள்ள, என் வீட்டுக்குள்ளேயோ எனக்குள்ளே வரவே வரக்கூடாது, இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்க சொல்லி ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாகவே அது மாறும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால ஆபிரகாம் அடுத்தவன் பொருள் மேல ஆசையே படல. இதான் ஆபிரகாம். ஆபிரகாம் பத்தி பேசுறோம். ஆபிரகாம் நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். அந்த குணங்கள் இருக்கா? ஆண்டவர் குணத்தை தான் பார்க்கிறார். ஆண்டவர் உங்க ஜபத்தெல்லாம் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, வேத வாசிக்க கூடாதுன்னு இல்ல. உங்களுடைய ஜபத்தை காட்டிலும், உங்களுடைய வேத வாசிப்பை காட்டிலும் உங்களுடைய குணத்தை பார்க்கிறார். வேற எதையும் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் மனுஷனும் முகத்தை இருதயத்தையும் பார்க்கணும். இருதயத்துல என்ன இருக்கு? குணம் தான். இருதயத்துல வேற என்ன இருக்கு? குணம் இருக்கு. நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. குணத்தை பார்க்கிறார். அதனால இது கஷ்டமா இருக்கலாம். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருடத்துல நமக்கு உதவி செய்யணும். நம்ம நிலைமை இன்னைக்கு கண்ணீர் விடுறோம், கவலைப்படுறோம், ஏங்குறோம். ஐயோ, எனக்கு ஒத்தாசையே வரலையே, நான் நினைக்கிற காரியங்கள் எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி கண்ணீர் விடுறோம், புலம்புறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து புலம்புறோம், பேர பிள்ளைங்க பசங்களுடைய வாழ்க்கையை பார்த்து புலம்புறோம். இன்னும் சொல்ல நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம புலம்புறோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். அதனால அடுத்தவன் பொருள் நமக்கு வேண்டாம். அதனால நம்முடைய கைகளை என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். இப்படிதான் உயர்த்தினார். தாவீது என்ன செய்தார்? உயர்த்தினார். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதற்கு நேராக கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தினார். அதே போல ஆபிரகாம் உயர்த்தினார். அடுத்தவன் பொருள் மேல நான் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு அடுத்தவன் பொருள் எனக்கு வேண்டாம், நான் சகோதரனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? இப்படியாய் அந்த ஆபிரகாம் காணப்பட்டார். அதனால தேவ பிள்ளையா இருக்கிற நாம் கண்டிப்பாக நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆபிரகாமை போல, இந்த தாவீதை போல நம்ம ரெண்டு கைகளை என்ன செய்யணும்? வானத்துக்கு நேராக உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அதனால மனுஷனுக்கு நேராக நீட்ட வேண்டாம். வேற எந்த நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யுங்க? கை என்ன செய்யுங்க?
பரலோகத்துக்கு நீட்டு, வேற எங்கேயும் நீட்டாது. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு இக்கட்டு வருதா, உடனே உங்க கை எங்க போகணும்? எங்க போகணும்? வானத்துக்கு நேரா போகணும். உடனே இந்த கையை உயர்த்த பொழுது உயர்த்த கஷ்டமா? கஷ்டமா நமக்கு? இந்த கையை அப்படி உயர்த்த கஷ்டமா? கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையை தாரோ அப்படின்னு அந்த கையை உயர்த்துங்க, ஒத்தாசை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சரி, ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், செபிப்போம், முடிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒத்தாசை தருவார். இந்த வருஷம் ஆராதனை ஆண்டவர் சொல்லிட்டார், மதில எல்லாம் உடைச்சிட்டார். நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த எல்லா மதில் சுவர்களும் உடைக்கப்பட்டு விட்டது. அது ஆராதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதே போல இந்த வேளையிலே நம்முடைய கைகளை ஆண்டவருக்கு நேராக நீட்டும்படி, எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு இக்கட்டுன்னு வரும் பொழுது, அந்த பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கைகள் உயர்த்தப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாய் செய்வார். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு இக்கட்டு வருதோ, அப்பெல்லாம் உங்க கை எங்க போயிட்டோம்? பரல வானத்துக்கு நேரா போட்டோம், வானத்துக்கு நேரா நீட்டுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒத்தாசையை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்ப்பா. அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. ஆண்டவரே அப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நொடிப்பது வரைக்கும் நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. ஒத்தாசை அனுப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பேர் பேராக தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நீ ஒத்தாசை அனுப்பி இந்த வருடம் முழுவதும் அப்பா, இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் இனி அழாதபடிக்கு, இனி இவர்கள் துக்கப்படாதபடிக்கு இவர்களுக்கு நீ ஒத்தாசை அனுப்பி, எனக்கும் நீ ஒத்தாசை அனுப்பி உடைய நாமத்தின் மையப்படுத்துவார். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து நடத்தும் பெரிய இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இப்பொழுது வாக்குத்தத்தம்